சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா. நான் மேல காட்டி ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. என்ன கரஸ்பாண்டியரை பார்க்க போனவே இன்னும் வரவே இல்ல, அவ்வளவு நேரமா அவர்கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன பண்ண, இந்த கரஸ்பாண்டியர் திட்டதான் செய்வாரு, நிறைய லீவு அரியர் வேற கிளியர் பண்ண வச்சிருக்கா. நம்ம போய் அந்த கரஸ்பாண்டியன்ட் பேசி சோனியை கூட்டு வந்துருவோம். பாவம் ஏற்கனவே பயந்து தான் காலேஜ் வந்தா, இவன் வேற என்ன கிளிக்கிறானோ. இங்க இந்த சொட்டை மட்டும் தான் தனியா உட்காந்துருக்கு, சொட்டையை பார்க்க வந்து சோனியை காணோம். எங்க போயிருப்பா இவ? சொட்டை கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டான்னு நினைக்கிறேன். அவ அதான் நேரம் கிளாஸ் ரூமுக்கு வராம எங்கேயோ போயிட்டா. அவ நம்ம ஆளு கோவப்பட்ட எங்க போவா சோத்து முட்டை கேன்டீனை நோக்கி போயிருக்கோன்னு நினைக்கிறேன். மயக்கமா கலக்கமா மைண்டு ஃபுல்லா குழப்பமா இருக்குதா இல்லையா இந்த டென்ஷன் எனக்குமா. ஆல்ரெடி நான் வாங்கிட்ட பல்பு, லவ்ல எனக்கு எடுக்கல செல்ஃபே, என்ன சங்கதி புயலையே. இந்த கரஸ்பாண்ட் சொட்ட நம்ம இந்த கிழிச்சிட்டாரே. நான் என்ன வேணும்னே லீவ் போட்டேன், என் சிச்சுவேஷனே தெரியாம இந்த ஆளு இந்த பேச்சு பேசுறாரு. இந்த அந்த கண்ணை வேற காலேஜுக்கே நான் வரமாட்டேன்னு சொன்னேன், வா நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொன்னேன். என்ன இந்த கரஸ்பாண்ட் ரூமுக்கு அனுப்பிட்டு அவன் பாட்டு அங்க கிளாஸ் எடுத்து அந்த பிள்ளைல சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவன். எனக்கு படிப்பே வராது கூமுட்டேன்னு சொல்றானே, நான் என்ன படிக்க மாட்டேனே சொல்றேன். எனக்கு படிப்பு கொஞ்சம் ஏற மாட்டேங்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? இந்த சோனியை பத்தி இந்த சொட்டைக்கு தெரியல, நான் மட்டும் படிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து பேப்பரை கொண்டு இந்த சொட்ட மண்டையில வீசிடுவேன். ஆனா நான் முடிவு எடுக்க மாட்டேனே, ஏன்னா எனக்கு படிப்பு வர மாட்டேங்க. என்ன பண்றது? சரி பசி வேற எடுக்குது, சம்சா ஆர்டர் பண்ணி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வருதா வரலையா அந்த கேண்டீனோட என்ன சோதிக்குது. என்னடா நீங்க ரெண்டு பேரும் கிளாஸை கட் அடிச்சுட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கீங்க? அடுத்த பீரியடு எனக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு பீரியடா. எந்த பீரியடு மச்சான் பிடிக்காது, எனக்கு தெரிஞ்ச வரை இவனுக்கு எந்த பீரியடுமே பிடிக்காது. அப்புறம் இவருக்கு சொல்ற மாதிரி எந்த பீரியடு பிடிக்காது. அதான் என்ன விஷயம் தெரியல மச்சான். நல்லதான் உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தான், டப்புனு பெல் அடிச்சிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்து கேன்டீன்ல இப்படி உட்காந்து கிடக்கான். அப்படி அடுத்த பீரியட் யார் பீரியடா? யார் பீரியட்னே சுத்தமா தெரியல. அடுத்து வந்து இங்கிலீஷ் பீரியடு. ரகு சாருடா. ஓகே அடுத்தது ரகு சார் பீரியடா. ரகு சாருக்கு இவனுக்கு செட்டே ஆகாதுடா, அதனாலதான் மச்சான் இப்படி ஓடி வந்து உட்காந்துட்டான் போல இருக்கு. டேய் மச்சான், அப்பனா நீ ரகு சாருக்கு பயந்தா கேன்டீன்ல வந்து உட்காந்து கிடக்க? அந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரு பயந்து இங்க வந்து உட்காந்துருக்கா? அவன் தான் என்னமோ பெரிய லாடு லபக்கு மாதிரி பண்ணுவான், ஏதோ எல்லா பொண்ணுங்களும் அவனை தான் பாக்குற மாதிரி முடிய சும்மா யாட்டி சீனா போடுவான். எனக்குலாம் அவனை சுத்தமா பிடிக்காது. அந்த ஆளை பார்த்தா உனக்கு பயம் கிடையாதுல, அப்புறம் ஏன்டா கிளாஸ் விட்டு வெளியே வந்தா? அந்த கிளாஸ்லயே இருக்க வேண்டியதானே, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்தே படிச்சிருக்கலாமே. உள்ள உட்காந்து அவர் போடுற சீனெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுடா. நம்ம ஏதாவது பிளைட்டா ஒரு பொண்ணை பாத்துட்டோன்னு வச்சுக்கோ, எல்லாம் உங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லுவாரு. அவர் மட்டும் அவர் ஆந்த கண்ணை வச்சு எல்லா பொண்ணுங்களையும் பாப்பாரு. ஏன் சார் இப்படி பாக்குறீங்க கேட்டா, அது நான் ப்ரொபோசல்னு சொல்லுவாரு. அவருக்கு ஒரு நாயம் நமக்கு ஒரு நாயமா? எனக்குலாம் அவர் பிடிக்காதுடா. பாரு மச்சி, அவர் கேரக்டர் அப்படிலாம் கிடையாதுடா. அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, அவ்வளவுதான். மற்றபடி அவர் கேரக்டர்லாம் தப்பா சொல்ல முடியாது. உனக்கு அவரை பிடிக்க மாட்டேக்கு, நீ பொம்பளை பிள்ளையில கலாய்க்கிறா, அதுக்கு அவர் திட்டுறாருல, அதனால அவர் மேல வீண் பழிய போடுற, அப்படித்தானே? ஆமா, நான் வீண் பழிய போடுறேன்னு நீ வந்து பாத்தியாங்கோ. அவரு உன்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறதுனால நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேச வரியோ? போங்கடா, கிளாஸ் ரூம்ல இருந்தாது ஏதாவது பொண்ணுங்க நம்மளை பார்க்கும், நம்மளுக்கு அதுங்களை சைட் அடிச்சு நேரம் போகும். இங்க வந்து போர் அடிக்குதா. சரி வாங்க, ஆளுக்கு ஒரு பப்ஸ் சாப்பிட்டே பேசுவோம், வாங்கடா.
ஏய் மச்சான், இன்னைக்கு அந்த நளினி பொண்ணு போட்டு வந்த சுடிதார் ரொம்ப அழகா இருந்துச்சுல்ல? அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அவளுக்கும் சூப்பரா இருந்தா அன்னைக்கு. அவன் நல்லா இருக்கான்னு மட்டும் நீ என்கிட்ட பெருமையா பீத்தி சொல்றல, அவ செருப்பு தூக்கி காட்டினாலே அதை ஏன்டா என்கிட்ட சொல்ல மாட்ற? அது வந்து ட்ரெஸ்ஸும் செருப்பும் ஒன்று தாண்டா. அவ எதை தூக்கி காமிச்சாலும் எனக்கு அது நல்லா தாண்டா இருக்கும். இருக்கும்டா. சரி வாங்க போவோம். டேய் மச்சான், போர் அடிக்குன்னு சொல்லிட்டே வந்தல்ல, இங்க பாரு போரே அடிக்காது. யார் உட்கார்ந்துருக்கா பாரு, அந்த பிகாம் பொண்ணு சோனி கிளியோபட்ராலே அங்க உட்கார்ந்து கிடக்கு. இன்னைக்கு நமக்கு டைம் பாஸ் தான். சரி, நம்ம தான் இந்த பீரியட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு கட் அடிச்சு கேண்டீன் வந்திருக்கோம். இந்த பொண்ணு ஏன்டா இங்க உட்காந்து கிடக்கா? ஹேய், அந்த பொண்ணு நம்மள மாதிரி தான் போல, பிடிக்காம கேண்டீன்ல வந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கு. நம்ம யாரை வச்சு ஓட்டலாம்னு நினைச்சல, பா இந்த பொண்ணு வச்சு ஓட்டுவோம், நமக்கும் டைம் பாஸ் தானே. டார்லிங், நீங்க ஃபைனல் இயர் பிகாம் தானே படிக்கிறீங்க? உங்க பேரு சோனி தானே? யார் சொன்னடா என் பேர் சோனினி? என் பேர் சோனி கிடையாது, கோனி. ஏய் கோனியாண்டா பேரு. கையத்தட்டுங்கடா, பேரு சூப்பரா இருக்குல்ல. ஏ பொண்ணே, நீ எப்பவும் ஒரு கேங்கோட அலைவியே, உன் கேங்க காணும், நீ மட்டும் தனியா இருக்கிற. கேங்கோட வந்தா எங்களுக்கும் கொஞ்சம் வசதியா இருந்திருக்கும்ல. பாருடா, நான் செம கோவத்துல இருக்கேன், பேசாம போயிருங்க. நீ கோவத்திலே இருக்க, ஆனா கோவத்துல கூட அழகா ரோஜா பூ மாதிரியே இருக்கியம்மா. டேய், நான் ஏற்கனவே காண்டில் இருக்கேன்டா, பேசாம போயிருங்க. அப்புறம் நான் யாருங்கிறத நீங்க பார்க்க வேண்டியது வரும். எப்படி இருந்தாலும் என்ன, நீ பொண்ணு தானே. எங்களுக்கு இப்போ கலாய்க்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவைப்படுது, அது நீயா இருந்துட்டு போ. ஏண்டா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? படிக்க தானடா வந்திருக்கீங்க, போய் படிங்களா. ஏன் இப்படி பொம்பளை பிள்ளைல கலாச்சி தரையறிய? இந்த பாரிச்சலம், நான் காலேஜுக்கு படிக்கிறதுக்குலாம் வரல. யார் சொன்னா நான் காலேஜுக்கு படிக்க வந்திருக்கேன்னு? இந்த மாதிரி அழகான பொண்ணுலாம் இருக்கீங்களா, அவங்களெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அந்த எருமையோட அவன் மேல கைய வச்சிட்டு இருக்கா, இவரும் பார்த்துக்கிட்டே இருக்கா. எழுந்து பலான்னு கண்ணத்திலே வைக்க வேண்டாம். இந்த பாருடா, கையேடு மறவாதியா இல்ல காலிலுக்கு செருப்பு பிஞ்சிரும். ஏன் பப்ளு குட்டி, நீங்க உங்க கையால எதை தந்தாலும் நான் வாங்கிப்பேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு ஒரு கிஸ் மட்டும் தரீங்களா? உனக்கு கிஸ் தானே வேணும், நான் தரேன். டேய் சாருடா, சீக்கிரம் ஓடி வா. வேற மருமகன் தலையில தூக்கி வச்சு ஆடுறாரு. என்னமோ பேசணுமாமே, இன்னும் வந்து தொலைல, எங்க போனாரோ தெரியல. வசதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தெரிஞ்சுதான் பண்றியா இல்ல தெரியாம பண்றியா? எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் பண்றேன். இப்ப அதுக்கு என்ன? என்னது தெரிஞ்சு பண்றியா? நீ இப்படியே பண்ணிட்டே இரு வசந்தி. நாளைக்கு நம்ம பையன் எல்லா விஷயம் தெரிஞ்சு நம்மளை விட்டு போவான், அப்போ உனக்கு சந்தோஷம் தானே? எதுக்கு என் பையன் என்ன விட்டுட்டு போவான்? என் பையன் என்ன விட்டுட்டு போவே மாட்டான். அதை நீங்க கனவுலோட காணாதுங்க. என் பையன் என்ன விட்டுட்டு போயிருவானி. ஆமா, உன் பையன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு நீ கனவுலயே நினைச்சிட்டு. அவன் ஆசையா கல்யாணம் பண்ணி கூட்டு அந்த பொண்ணுக்கு நீ பச்சை தண்ணி கூட கொடுக்காம கொடுமை பத்துற. அவன் எவ்வளவு நாள் தான் பார்த்துட்டு பொறுமையா இருப்பான். அவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் கண்டிப்பா தண்ணி கொடுத்தனத்துக்கு போயிடுவான், பாத்துக்கோ. பேசுறத பார்த்தா அவனுக்கு கூட அந்த எண்ணெய் இல்லாட்டினா விட நீர் உண்டு பண்ணிடுவீர் போல இருக்க. உன் பொண்டாட்டிய உன் அம்மா கொடுமைப்படுத்துறா, பேசாம உன் பொண்டாட்டிய கொடுத்து தண்ணி கொடுத்துன்னு போனி நீரே சொல்லிடுவீர் போல இருக்கு. ஆமா வசந்தி, நீ இப்படியே மேலும் மேலும் பண்ணிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, நானே விஜய் கிட்ட சொல்லி நீங்க தண்ணி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிடுவேன். பிள்ளை என்னை விட்டுட்டு போக மாட்டான். நீங்க என்ன சொன்னாலும் என் பிள்ளை என்னை விட்டுட்டு போகவே மாட்டான். இந்த பாரு வசந்தி, உனக்கு உன் அண்ணன் பொண்ணு மேல என்ன கோவமோ தெரியல, ஆனா நம்ம பையனை பாரு, பையன் வாழ்க்கைய பாரு. நம்ம பையன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கலன்னு வச்சுக்கோ, நம்மளே போலயே தான் அவன் காலம் ஃபுல்லா கஷ்டப்படணும். பையனுக்கு நல்லது நடக்கக்கூடாதுன்னு நானாங்க நினைப்பேன். அவன் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறது நான் தாங்க. ஆனா அவ கூட நல்லது நடக்கிறது தாங்க எனக்கு பிடிக்கவே மாட்டுக்கு. இந்த பாரு வசந்தி, உனக்கு சந்தியாவை பிடிக்கலன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இருக்கா என்ன? விஜய் சந்தியா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்குள்ள வழிய பாரு. இப்படி தேவையில்லாம ஊத்த கண்ணீரை வச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. நான் இப்ப என்ன தாங்க பண்ணணும்?
நமக்கு கல்யாணம் முடிஞ்சு இந்த ஊருக்கு வந்தப்போ நம்ம விஜயோட மட்டும்தான் வந்தோம். அப்ப நம்ம ஒரு முடிவு எடுத்தோம், நீயும் நானும் சேர்ந்து நமக்கு விஜய் மட்டும் போதும்னு. நம்ம வேற குழந்தையே பெத்துக்கல, ஏன் நம்ம விஜய் மட்டும் போதும்னு நினைச்சோம். ஆனா நீ ஒரு நாளும் எப்படி பயப்படுற, விஜய் நம்மளை விட்டு போயிடுவானோ. அதே நிலைமை நம்ம பையனுக்கும் வரணுமா? ஏங்க அப்படி சொல்றீங்க? நீ பண்ற கொடுமையெல்லாம் பார்த்து அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. நமக்கு கையில தான் குழந்தை இருக்கு, இந்த குழந்தைய நமக்கு போதும், வேற குழந்தை பெத்துக்க வேண்டான்னு அவங்களே ஒரு முடிவு எடுத்துவாங்க. இப்போ நம்ம இருக்குமே அதே நிலைமையில தான் அவங்களும் இருப்பாங்க. இல்ல என் பையனுக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாது. அவன் நல்லா இருக்கணுங்க. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கண்டிப்பா வேணுங்க. இந்த பார்வை சந்தி, முன்னாடி நமக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு, கூட ஒரு குழந்தை பெத்துக்கோங்கன்னு எடுத்து சொல்ல கூட நமக்கு யாரும் பெரியவங்க கிடையாது. அதனால நம்மளும் ஒரு முடிவெடுத்து அப்படியே விஜய் மட்டும் வச்சுட்டு இருந்துட்டோம். ஆனா இப்போ நம்ம விஜய்க்கு சொல்றதுக்கு நம்ம அம்மா அப்பாவா இருக்கோம். அதனால நம்ம பையன் அந்த குழந்தை மட்டும் போதுன்னு அவன் முடிவு எடுத்துடவே கூடாது. நம்ம தான் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு நம்ம தான் வழி பண்ணணும் வசந்தி. நீங்க சொல்றது புரியுதுங்க. அவன் மேல இருக்கிற கோவத்தால என் பிள்ளை வாழ்க்கையை நான் அழிச்சிடக்கூடாது. ஆனா அவ என் பிள்ளை கூட சந்தோஷமா இருப்பாளாங்க. அதெல்லாம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தான் இருப்பாங்க. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்காங்க வசந்தி. அதனால நீ எல்லாம் ஒன்னும் போட்டு குழப்பிட்டு இருக்காத. நீ ஃபர்ஸ்ட் அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு போய் நல்ல நேரத்தை குறிச்சிட்டு வாப்போ. எனக்கு சுத்தமா அவளை பிடிக்கவே இல்லைங்க. இருந்தாலும் என் பிள்ளைக்காக நான் போய் பாக்குறேன். நீங்க வரலையா? நான் வரல வசந்தி, நீ மகி பாட்டியை கூட்டிட்டு அப்படியே மகி ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய்ங்க. அவளுக்கும் எப்போ நல்ல நேரம் கூடி வருதுன்னு பாருங்க. நீ வேற ஜோசியரை பார்க்க கிளம்பிடுவ. இங்க சந்தியாவும் பிள்ளையும் வீட்டுல தனியா இருக்காவல, நான் போய் தோட்டத்துக்கு போய் விஜய் வீட்டுக்கு அனுப்புறேன். இந்த பொண்ணு என் பையன் கூட சந்தோஷமா வாழ்வாளா, இல்ல பழைய வாழ்க்கையை நினைச்சு என் பையன் வாழ்க்கையை அழிச்சிருவாளா? ஐயோ எனக்கு பயமா இருக்கே. முதல்ல சோசியர்கிட்ட இதைதான் கேட்கணும். என் பையனோட இவ காலமுள்ள சந்தோஷமா வாழ்வாளான்னு தான் கேட்கணும். பொறுக்கி கிளாஸ் அட்டன் பண்ணாம தனியாருக்கு பொண்ணுகிட்ட வந்து ஹீரோ தனத்தை காட்டிட்டு இருக்கியா? ஏன் சார் வந்து அடிக்கிறீங்க? எப்போ மொத்தம் உங்க ஹீரோ சனத்தை என்கிட்ட காமிக்காதுங்க. நான் என்ன காலேஜ்லயே பொண்ணுங்க கிட்ட வம்பிழுத்துக்கிட்டு இருந்தேன். கேண்டீன்லயே ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்கா, அவகிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ உங்களுக்கு என்ன? என்னது ஓ ஃப்ரெண்டா? அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து சொல்லிச்சா? போங்க சார், அந்த பொண்ணு அமைதியா இருக்கிறதுலே தெரியலையா? அவ என் ஃப்ரெண்டு. நீ எங்க ஃப்ரெண்டுக்குள்ளே சண்டை போடுவோம், ஏதாவது பேசுவோம், கிண்டல் அடிப்போம், கேலி பண்ணுவோம், ஏதாவது செய்வோம். நீங்க ஏன் வந்து தலையிடுறீங்க? நீங்க கிளாஸ்ல மட்டும் பாடம் எடுங்க, வெளியே வந்து எங்களை பனிஷ்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பாருடா, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் காலேஜுக்கு வெளியே வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட பொண்ணுகிட்ட நிறைய வம்பு இருக்கிறேன்னு நான் உங்ககிட்ட ஆல்ரெடி வார்னிங் பண்ணிருக்கேன். நீ திரும்பி திரும்பி அதே தான் பண்ணிட்டு இருக்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன் டிசியை கிழிச்சு உன் கையிலேயே கொடுத்துருவேன். அப்புறம் உன் வாழ்க்கையே ஃபைல் ஆடும். திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங். என்ன சார் ரொம்ப துள்ளுறீங்க? நான் அந்த பொண்ணை தொட்டேனா? அந்த பொண்ணுக்கு பிடிக்காட்டி அந்த பொண்ணு என்ன எந்திரிச்சு என்ன அடிச்சிருக்கணும். அதே அடிக்கலாம், அமைதியா இருக்கு. நீங்க ரொம்ப தான் துள்ளுறீங்க. போங்க சார். பாருமா, அவன் தான் உன் தொட வரான்னு தெரியுதுல, அப்ப நீ கையில காலில் இருக்கிறத கழிச்சு அடிக்க வேண்டியதுதானே? அவன் சொல்றதுக்கும் நீ பண்றதுக்கும் கரெக்டா தான் இருக்கு. அப்ப நீ அதுக்கு தான் காலேஜுக்கு வரியா? சார் இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? இப்போ மூஞ்ச கொண்டு எங்க கொண்டு வைப்பீங்க? ஹீரோ மாதிரி வந்தீங்க இடையில, அந்த பொண்ணே சொல்லிட்டு அதுக்கு தான் வந்தேனே. இப்போ பொத்திக்கிட்டு போறீங்களா? நாங்க எங்க வேலையை கண்டினியூ பண்றோம். அடிங்கொய்யால அடிச்சுன்னு வச்சுக்கோ, வாயில இருக்க பல்ல அப்படியே கொட்டிடும். இதுதான் இந்த கேண்டீன் உன்னை பாக்குற லாஸ்ட் தடவையா இருக்கணும். இந்த தடவை இந்த கேண்டீன் பக்கம் உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அதுதான் நீ இந்த காலேஜ்ல இருக்க லாஸ்ட் டே. கேர்ஃபுல். போடா போடா. அவர் பொண்ணுங்க கிட்ட ஹீரோ மாதிரி காமிக்கிறதுக்கு நம்மள வில்லன் ஆக்குறதே இவருக்கு வேலையா போச்சு. இப்போ நம்மளை வரட்டி விட்டு அவர் அந்த பொண்ணு கிட்ட கடலை போடுவாரு. வேறங்க என்ன நடக்க போகுது? ஏண்டி அவன் கண்ணு முன்னாடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான், நீயும் ஆமா அதுக்கு தான் வந்தேன்னு சொல்ற? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? பொண்டாட்டிய வாடி பொடின்னு கூப்பிடாம போடா பாடா நான் கூப்பிட முடியும்? ஆர்த்தி யார் பொண்டாட்டி?
ஜஸ்ட் இங்க நான் ஸ்டூடண்ட்ஸ், நீங்க எனக்கு கிளாஸ் எடுக்கிற சார், அவ்வளவுதான். மத்தபடி நமக்குள்ள எதுவும் கிடையாது. என்னாச்சு? என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இவ்வளவு நேரம் அவன் இருந்தாலும் அவன் கிட்ட இந்த கோவத்தெல்லாம் காட்ட வேண்டியது தானே? பாரு, திரும்பவும் சொல்றேன், உனக்கு எனக்கு இந்த காலேஜ்ல எந்த சம்பந்தம் கிடையாது. நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிற ஒரு சார், அவ்வளவுதான். ஆனா அவன் அப்படி கிடையாது. இந்த காலேஜ்ல படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட்ஸ். அந்த உரிமையில வந்து என்கிட்ட பேசினா இப்போ என்ன அதுக்கு? அடிச்சு வச்சுக்கோ, மூஞ்ச உடச்சிருவேன். அவன் உன்கிட்ட வந்து தப்பு தப்பா பேசுவான். அதை பார்த்துட்டு இருக்க நானே கேனையா? நான் உன் புருஷன்டி. அவன்கிட்ட பேசினா உனக்கு கோவம் வருது. கேட்டா நான் புருஷன் சொல்றா. அப்போ நீ அவன்கிட்ட என்ன அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்னு சொன்னியே, அப்போ எனக்கு கோவம் வராதா? அப்போ நான் உனக்கு கொண்டாட்டி அவனுக்கு தெரியலையா? ஏ சோனி, அது வந்து ஓ, சொல்றதுக்கு வார்த்தை வர மாட்டேக்கோ. நீ அவன்கிட்ட அந்த பொண்ணுன்னு சொல்ல போய் தான் அவன் திரும்ப திரும்ப என்கிட்ட வம்பிழுத்தான். அதே நீ அவன்கிட்ட என் பொண்டாட்டி இவான்னு சொல்லி என்ன வச்சுக்கோ, மறு நிமிஷம் அவன் இடத்த விட்டு காலி பண்ணியிருப்பான். அப்போ அதுக்கு காரணம் நீ தானே. அப்போ அவனு நீயும் ஒண்ணுதானடா. அவன் முன்னுக்கு என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் கூசுது. ஆனா இப்போ என்ன உரிமையில உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா? போக வேண்டியதுதானே? ஏ சோனி, அது வந்து நம்ம புருஷன் பொண்டாட்டின்னு சொன்னா அதை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. உனக்கு இவங்களை பத்திலாம் தெரியாதா? அப்படி நீ சொல்றத பார்த்தா புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து யாருமே ஒரே இடத்துல வேலை செய்ய மாட்டாங்களா? அப்ப ஆபீஸ்லயும் வேலை செய்யல, ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணா சேர்ந்து வேலை செய்ய மாட்டாங்க, ஸ்கூல்லயும் ஒண்ணா சேர்ந்து புருஷன் பொண்டாட்டி வேலை செய்ய மாட்டாங்க. அப்படி ஒண்ணா சேர்ந்து வேலை பார்த்தா எல்லாரும் பார்த்தா அவங்கள சிரிப்பாங்க. அப்படி சொல்ல வர அப்படிதானே? ஹே, அது வேறடி. இப்போ நீ இங்க என் ஸ்டூடெண்ட்ஸ் டி, அதை வச்சு கலாய்ப்பாங்க. அப்பனா பசங்க என்ன பார்க்க தான் செய்வானுங்க. உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணிட்டு போ. இந்த பாருடி, என்னை தவிர உன்னை யாரும் பார்க்கவும் கூடாது, உன்கிட்ட யாரும் பேசவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா? கையை விடுடா. இப்படி இமோஷனலா பேசினா நீ சொன்னதை நான் மறந்துடுவேனோ? எவ்வளவு தைரியம் இருந்தா நான் அதுக்கு தான் வந்தேனா? நீ அவன் முன்னுக்கு என்ன கேட்கா? அதை என்னால மறக்கவே முடியாதுடா. சாரிடி, அவன் பேசுனதுக்கு நீ அமைதியா இருந்தல, அந்த கோவத்துல அப்படி பேசிட்டேன். ஆமாடா, நீ தெரியாம சொல்லுவா. அவன் தான் தப்பு தப்பா பேசுறான். நான் அமைதியா இருந்தா நீ அதே மாதிரி தானே நினைச்சிட்ட என்ன? ஆமாடா, நீ மட்டுமா நினைக்க? ஹஸ்பண்டோட என்ன அப்படிதான் நினைக்கிறாரு. நான் என்னமோ டைம் பாஸ் பண்றதுக்காக காலேஜுக்கு வந்தாதான் அவரும் அப்படிதான் என்ன சொல்லி திட்டுறாரு. அப்புறம் நீ சொல்றதுக்கு என்ன? என்னது அது சொட்ட? அப்படி இல்லாம சொன்னா அவனுக்கு நீ இருக்க. நீ என் கூட வா. இதுக்கு உங்க கூட நான் அங்க வரணும்? அங்க போயும் இந்த பொண்ணை ஏன் திட்டுனீங்கன்னு கேட்பீங்க. அவரு உங்க முன்னால இவ ஒழுங்காவே படிக்க மாட்டேக்கா, ஒழுங்கின பிடிச்சவான்னு சொல்லுவாரு. அதுக்கு உங்களால என்ன செய்ய முடியும்? இவ என் பொண்டாட்டி அப்படி சொல்லாதங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? முடியாது இல்ல. என்ன உங்க பொண்டாட்டின்னு அவர் முன்னுக்கு சொல்ல முடியும்னா சொல்லுங்க. உங்க கூட நான் தாராளமா இப்பமே வாரேன். எனக்காக நீங்க அவர்கிட்ட பேசுங்க. அது 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 வந்து சோனி, ஐயா விடுங்க. இப்போ எதுக்கு என் பின்னாடியே வரா? நான் ஒன்னும் உன் பின்னாடி வரலையே. அப்போ என் பின்னாடி நாயா வருது? எனது லைப்ரரிக்குள்ள நாயா? நாய் வர்றதுக்கு சாத்தியமே இல்லையே. எங்க நாய் இருக்குன்னு சொல்லு, நான் போய் விரட்டி விட்டு வரேன். எழுத்து நாயின்னு நான் இந்த நாயை தான் சொன்னேன். இந்த நாய் வேற ஒரு நாயை விரட்ட போகுது. என் கூடலாம் நான் குப்பை எப்படிதான் கொட்ட போறேனோ தெரியல. ஓ, நாயின்னு என்னதான் சொன்னியா? பரவாயில்ல, நான் ஒன்னும் உன் பின்னாடி எல்லாம் வரல. நான் இது லைப்ரரி, அதனால நான் எனக்கு புக்கு தேவைப்படுது, நான் புக் எடுக்க வந்திருக்கேன். அப்படின்னா போய் எடுத்துக்கோ. நான் எனக்கு தேவையான புக் எடுக்க போறேன். இவளுக்கும் லைப்ரரிக்கும் சம்மந்தமே கிடையாது. வீட்லயே அவ்வளவு புக் இருக்கு, அதை படிச்சு பாஸ் ஆகுறதுக்கு வழி கிடையாது. எக்ஸ்ட்ரா புக்கெல்லாம் எடுத்து படிக்கிற ஆளா இவ? இல்லையே, கிடையாது. ஐயோ, லைப்ரரியில இருந்து புக்கெல்லாம் எடுத்து தைலங்கையில கொடுத்து ஸ்நாக்ஸ் வாங்கி திங்கிற போறா. இவளை கொஞ்சம் நோட் பண்றது தான் நல்லது. சரி, இங்கதான் இருக்கா நம்ம ஆளு. எதையாவது பண்ணி இவளை சமாதானப்படுத்தி பார்ப்போம். எதிரும் புதிரும் இடறி விழுந்து
அது அது நான் புக் எடுக்க வந்தேன். அங்கெல்லாம் உனக்கு புக் இல்லையாங்க, இப்படி வந்து உரசிக்கிட்டு தான் புக் எடுக்கணுமாங்க. இது என்னடா பெரிய கூத்தா போச்சு. நான் எடுக்க வந்த புக்கு உனக்கு மேலதான் இருக்கு. அப்ப நான் இங்கதான் என்ன எடுக்க முடியும்? அப்பனா நீ நின்னு பைய எடு, நான் போறேன், வழிய விடு. என் கனவினில் வந்த காதலியே, கண் விழிப்பதற்குள்ளே வந்தாயே. நான் தேடி தேடி அலைஞ்சிட்டேன், என் தேவதைய கண்டுபிடிச்சிட்டேன். நான் முழுசா என்னதான் கொடுத்துட்டேன், அட ஒன்ன வாங்கிட்டேன். நீ தினம் சிரிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே, நான் வாழவே. நான் உன்னை ரசிச்சா போதுமே, வேற எதுவும் வேணாமே. உன்னால முடிஞ்சா என் கையை தட்டி விட்டுட்டு போ பார்க்கலாம். என்னடா ஓ ஆம்பளத்தனத்தை என்கிட்ட காமிக்கிறியோ, வழிய விடு. நான் உன்கிட்ட அப்படி பேசுன தப்பு தான். நான் சாரின்னு கேட்டுட்டேன். என்ன நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் உன்னை விடுறேன். உன்னை மன்னிக்க முடியாது. அப்ப என்னாலயும் உன்னை விட முடியாது. பாருடா, வழிய விடு, நான் போகணும். நான் கேட்டதுக்கு உன்கிட்ட இருந்து பதிலே வரலையே. நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் உன்னை விடுறேன். இல்லாட்டி எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம 2 பேரும் இப்படியே தான் நிக்கணும். இவ்வளவு நேரம் நின்னாலும் நான் மன்னிக்க போறது இல்ல, கையெடு. அப்போ நானும் எடுக்க போறது இல்ல. ஏய் நில்லுடி. அழகே என் அழகே அடியே, பேசாம 100 100 போடாத. வலியே என் ஒளியே ஒளியே, நான் ஒண்ணும் பூதமில்ல, தூரம் ஓடாத. காதோட நீ அடிச்ச வார்த்தை கீறுதே, ஆனாலும் நீ தெளிச்ச காதல் உள்ள ஊறுதே. பாயாடி பேயா என் தூக்கம் தூக்கி போற. டா, என்ன பண்ற? இப்படி நீ பண்ணனா உன்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறியா? மன்னிக்க மாட்டேன். இந்த பாருடி, உன் பின்னாடியே நான் கெஞ்சிட்டு அலைய முடியாது சோனி. எனக்கு டைம் ஆகுது கிளாஸுக்கு. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு நீ இவ்வளவு சீனை போடுற? நான் சொன்னது தப்பு தான், இருந்தாலும் அதுக்கு இவ்வளவு சீன்லாம் ஆகாது. ஓ, நான் சீன் போடுறேனா? அப்போ தெரியுதுல, என்ன விடு. இந்த பாருடி, நீ என்ன புரிஞ்சுக்கோ. நீ இப்படியே என் மேல இருக்கிற கோவத்துல மூஞ்சி இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால ஒழுங்கா கிளாஸ் இருக்க முடியாதுடி. மனசு உன்னையே தான் தேடும். அதனால என்னால கிளாஸ்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அப்புறம் நிறைய ப்ராப்ளம் வரும், பாத்துக்கோ. மனசு எங்க அலைஞ்சா எனக்கு என்ன? என்ன அந்த கரஸ்பாண்ட் அல்குமண்ட அந்த திட்டிட்டான். உனக்கு புக் எடுத்து படிச்சு பாஸ் ஆகி காமிக்கலான்னு பார்த்தா நீ என்ன பாஸ் ஆக விட மாட்டா போல இருக்க. என்ன விடுறியா? என்ன நான் புக் எடுத்து படிச்சு பாஸ் ஆகி இந்த கரஸ்பாண்ட் மூஞ்சில நான் கரிய பூசணும். அதெல்லாம் அப்புறமா 2 பேரும் சேர்ந்து பூசிக்கலாம். இப்போ நீ என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. அப்படி சொன்னா உன் வாயில இருந்து பல்லெல்லாம் கொட்டிடுவா போகுது. நைட்டு வீட்டுக்கு தானே வருவீங்க, அப்பன் தெரியும். உனக்கு பல்லு கொட்டுதா எனக்கு பல்லு கொட்டுதானே அங்க பாக்கலாம். கிறுக்கி கைய கடிக்காத கை. ஏய் எழுந்துருடி, யாராச்சும் பாத்துற போறாங்க. ஏய் எரும மாடு, நீ தான் என் மேல படுத்திருக்க, அப்போ நீ தானடா எந்திரிக்கணும். ஓ, அப்பனா நான் தான் ஓ மேல விழுந்திருக்கேனா? அதான் கீழே விழும் போது கூட எனக்கு வலிக்கவே இல்லை. ஏதோ மெத்தை மேல விழுந்த மாதிரி மெத்துன்னு இருந்துச்சு. இல்ல மெத்துன்னு தான் இருக்கும். எந்திரிக்கிறீங்களா? வந்தாச்சு விழுந்தாச்சு, உடனே இருந்தா நல்லா இருக்குமா? கொஞ்ச நேரம் சோனி ப்ளீஸ். அப்பனா யாராச்சும் வந்து நம்மள பார்த்தா சாரோட மனம் காத்துல பறக்கும். பரவாயில்லையா? பரவாயில்ல. ஏண்டா எரும மாடு, பொண்டாட்டின்னு சொன்னா காலத்துல தப்பா நினைப்பாங்கன்னு பயப்படுறா. ஆனா அந்த குளத்துல நம்ம 2 பேரையும் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்களா?
ப்ரொஃபஸரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சிருக்கானு காலேஜ் ஃபுல்லா பரவிடும், பரவாயில்லையா? எனது ஒன்ன நான் வச்சிருக்கேனா? இவ்வளவு நேரம் நல்லதானடி போயிட்டு இருந்துச்சு, விட்டா என் இமேஜ் ஸ்பாயில் பண்ணிடுவா போலயே. ஐயோ எந்திரடா சாமி. ஹே கொஞ்ச நேரம்டா. ஹே விடுடி, நான் உன்னை பொண்டாட்டின்னு சொல்லல. அந்த கோவத்தை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ என்ன என் இமேஜை ஸ்பாயில் பண்ண பிளான் போட்டுட்ட, அப்படித்தானே? உன் பிளான்லாம் என்கிட்ட சொல்லாதுப்பா, நான் எந்துக்கிறேன். ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இவ்வளவு சமாதானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, இங்க என்னென்னமோ நடந்து என் இமேஜே ஸ்பாயில் இருக்கும்பா. என்ன சமாதானப்படுத்தலையா? நான் இன்னும் உன் மேல கோவமா தான் இருக்கேன். நீ கோமாவே இருடி, எதுனாலும் நான் நைட்டு வீட்டுக்கு வந்து சமாதானப்படுத்திக்கிறேன். பாய்.